ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கூறியதை அவர்கள் கரத்திலே வைத்திருக்கும் அந்த அற்புதமான மக்கள் மிக மோசமான ஒரு நிலையிலே செயல்பட்டார்கள். ஆம், இதை நாம் இன்னும் சற்று அதிகமாக கூற வேண்டுமானால், கவலையற்ற மக்களாக, மேசியாவை குறித்து ஒருபோதும் மனதிலே அறியாமல் வாயிலே சொல்லும் மக்களாக மாத்திரம்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆம், அற்புதமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆனால் எல்லாரையும் மீட்க வந்தார். They are living in a complacent life, ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப். அதை விட்டு அவர்கள் வெளிவர அவர்கள் விரும்பவில்லை. எவ்விதமான வாழ்க்கையை கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திலே இருக்கும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்ற ஒரு சத்தியத்தை அறிந்த மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமானால், நம்முடைய வாழ்விலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய அன்றாட வாழ்க்கை முறையிலே, நம்முடைய இல்லத்திலே, நம்முடைய திருச்சபையிலே, நம்முடைய செயல்பாடுகளிலே, நம்முடைய எண்ணங்களிலே, நம்முடைய வீட்டிலே பிறந்திருக்கிறாரா? அல்லது பிறந்திருக்கவில்லை என்றால் நாம் மீண்டுமாக அவருடைய பிறப்பை குறித்து நாம் தீர்மானம் செய்ய இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். அற்புதமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அந்த பலி செலுத்தும் மக்கள் அவர்கள் ஆண்டவரை தேடி வரவில்லை. ஆனால் இந்த பலிக்கான ஆடுகளோடு இருக்கும் மக்கள் ஒரு கூட்டம் இருந்தது. இவர்கள் ஒன்றும் அறியாத மக்கள். இவர்களுக்கும் வேதத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ஒரு ஊரில் கூட வாழாமல் நாடோடிகளாய் ஆடுகளை மேய்த்து தங்கள் பணியை நிறைவேற்றினவர்கள். ஆண்டவருடைய ஆலயத்தின் பலிக்காக இந்த ஆடுகளை மேய்த்து அவைகளை சீராட்டி பாராட்டி வளர்த்தவர்கள். அற்புதமான அந்த மேய்ப்பர் கூட்டம் இரவிலே மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள் என்று வேதம் கூறுகிறது. மேய்ப்பர்களின் வேலை என்று மிக திட்டவட்டமாக நாம் இந்த உலகத்திலே வாழும் நாம் அறிந்து கொள்ளத்தக்கதாக, அதற்கு இசைவாக வாழத்தக்கதாக மெய்ப்பர்களுக்கு அந்த நாளிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தினார். மெய்ப்பர்கள் தங்களை அர்ப்பணித்த மக்களாக, தங்களை முற்றிலுமாக ஒப்புக்கொடுத்த மக்களாக, பணிக்காக தங்களை முற்றிலுமாக வெறுமையாக்கின மக்களாக, தங்களுடைய வாழ்வின் எல்லா விதமான ஆதாரங்களை கூட இழந்த மக்களாக ஆடுகளுக்கு அவர்கள் பாதுகாவலாயிருந்தார்கள்.